ராகினியை வந்து நிவின் வந்து ஃபாலோ பண்ணி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. ராகினி போகிற இடத்த கரெக்டாக ராகினி வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த காவேரி சும்மா இருக்க மாட்டேங்கிறா. அவள் தான் வந்து போயிட்டு வெண்ணிலா கிட்ட பேசுகிறா. வெண்ணிலா எப்படியும் வந்து இந்த மாதிரி நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவா. இது சொல்லக்கூடாது, வெண்ணிலா கதையை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க ரவுடிஸ் கிட்ட. இது எல்லாத்தையும் நிவின் கேட்டுறாரு. நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. ஒரு நிவின் போகும்போது கரெக்டாக தடுக்கி விட பார்க்குறாரு. எல்லாரும் வந்து ஓடி வந்துடுறாங்க, யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நிவின் ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வராரு. அங்கே வந்து கரெக்டாக வந்து நம்ம காவேரிக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து காவேரி நிவினும் வந்து சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து இருக்கிற வெண்ணிலா வந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் என்ன பண்ணாங்க, ரவுடிஸ் எல்லாம் அவங்க வந்து சேஸ் பண்ணுறாங்க. ரவுடிஸ் கிட்டே தப்பிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு காவேரி வந்து வெண்ணிலா வந்து காப்பாற்றுறாங்க. இதனால் காவேரி உண்மையானவ, நேர்மையானவ, அவள் மேலே எந்த தப்புமே கிடையாது, காவேரி நல்லவ தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க நம்ம வந்து வெண்ணிலா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம குமரன் வந்து அவங்க மாமாவை வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. வெண்ணிலாவோட மாமாவை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி தயவு செய்து வாங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இங்கே கரெக்டாக கோர்ட்டுக்கு வந்து கேஸ் வந்துடுது. அப்போ விஜய் வந்து இந்த மாதிரி குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவர் மேலே நிறைய அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டு இதெல்லாம் எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து அந்த இடத்துக்கு வராங்க. வெண்ணிலா வரவிடாமல் வந்து நிறைய வந்து வழிகளை தடுத்து பார்க்குறாங்க. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு வெண்ணிலா வந்து போலீஸ் உதவியுடன் அங்கே வந்துடுறாங்க. அடுத்து வெண்ணிலா நடந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஜய்க்கும் வந்து இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, விஜய் அந்த இடத்துல வரவே வரல, நான் தான் வந்து விஜயை தப்பாக பிடிச்சிக்கிட்டு விஜய்க்கு அகேன்ஸ்டாக நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், உண்மையிலேயே நான் செஞ்சதுக்கெல்லாம் விஜய் கிட்டே இந்த கோர்ட்டில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உண்மையிலே எனக்கு இந்த விஷயம்லாம் வந்து தெரியவே தெரியாது, இந்த மாதிரி இவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து நான் இந்த மாதிரி தப்பான வந்து முடிவுக்கு போயிருந்தேன், உண்மையிலேயே வந்து விஜய்க்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெண்ணிலா கேள்வி கேட்டது, அதுக்கு வந்து பிடிச்சி தள்ளி விட்டது பசுபதி, எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு கோர்ட் வந்து பசுபதி முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆமாம், எங்கள் மருமக சொன்னது எல்லாம் உண்மை, அதுக்கு சாட்சி நான் தான், உண்மையிலே வந்து இந்த விஷயத்துக்கும் அந்த தம்பிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அந்த பசுபதி தான் என் மருமகளை மேலேருந்து கீழே தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிடுறாரு வெண்ணிலாவோட மாமாவும். வெண்ணிலா வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னதால் அவங்க மாமா வெண்ணிலாவும் விஜய் வந்து வெளியே விட்டுறாங்க. விஜய் வந்து இந்த கேஸ்லேருந்து விடுவிக்கப்படுறாரு. விஜய் வந்து வெண்ணிலாவுக்கும் அவங்க மாமாவுக்கும் நன்றி சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் காவேரி தான், காவேரி வந்து இல்லைனா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து காவேரி எங்கே அப்படின்னோடனே இங்கே தானே வந்தா, எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. காவேரி எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க வீட்டில் எல்லாருக்கும். இந்த மாதிரி வந்து எனக்கு மனசு சரியில்லை, அதனால் நான் இந்த ஊரை விட்டு போகிறேன், தயவுசெய்து யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லாமல் போகிறேன், யாரும் என்னை வந்து எதுவும் நினைக்காதீங்க, என் மனசு சரியில்லை, என் மனசு சரியானோன்னு கண்டிப்பாக ஒரு நாள் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து தயவுசெய்து என்னை தேடுறதோ இல்லை வந்து போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுக்குறதோ எதுவும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு காவேரி வந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ காவேரி தன்னோட குழந்தைய வந்து வயிற்றில் வந்து தொட்டு பார்க்குறாங்க. குட்டி பாப்பா, இதுக்கப்புறம் அப்பா இல்லைன்னு நினைக்கக்கூடாது, இனிமேட்டு அப்பாவும் அம்மாவுமாவும் நான் இருப்பேன் உன் கூட கடைசி வரைக்கும், நீ உனக்குனா எனக்கு நீ, அவ்வளோதான். அப்பா என்றைக்குமே அப்பா ஒன்றை மட்டும் இல்லை என்னையும் மிஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியும், அதனால தான் இந்த ஊரில் இருந்தால் கண்டிப்பாக அப்பா நம்மளை விட மாட்டார், வெண்ணிலாவுக்கு கொடுத்த வாக்கையும் நான் நிறைவேற்ற முடியாது, அதனால தான் இந்த ஊரை விட்டு நம்ம போகிறோம், இதுக்கப்புறம் இந்த ஊருக்கு நம்ம வரவே மாட்டோம், நம்ம எங்கே போகிறோம்னு யாருக்கும் சொல்லாமல் கிளம்பிடுவோம், சரியா, இங்கே பார் நீ அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடாது, அப்பாவும் அம்மாவுமாவும் இந்த அம்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைக்கு வந்து சொல்கிறாங்க. நீயும் என்ன மாதிரி ரொம்ப தைரியசாலி, எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா எவ்வளவோ பிரச்சனைகளை நான் உன் வயிற்றுலேருந்து நீ பார்த்துட்ருக்கல, நீ ரொம்ப தைரியமாக இருக்கணும்டா செல்லம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, பேக்கெல்லாம் ஃபுல்லாகவே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் கிளம்புறாங்க. அப்போ அவங்க அக்காவையும் அவங்க அம்மாவையும் பார்த்து மனசு கஷ்டப்படுறாங்க நம்ம காவேரி. அவங்களால தாங்கிக்கவே முடியல, பார்த்து வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து அவங்க அப்பாவோட ஃபோட்டோவுக்கு வந்து நின்றுட்டு, அப்பா நான் இந்த முடிவை ஏன் எடுத்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்லப்பா, வேறு வழி இல்லாமல் தான் எடுத்தேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க காவேரி.